பாரதி அவர்களுடைய 300வது பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நான் தீப்தி பறக்கும் இணைச்சேர்ப்புடைய பொதுச் செயலாளர் பேசுறேன். இங்க அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய சார்ந்த வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் 3வது 2வது மனுஷால் பத்தி பேசினாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நமக்குள் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்ம ஒரு கட்சியை கிட்டயோ இல்ல பக்கத்து வீட்லயோ பேசும்பொழுது அவங்க 1000 விமர்சனம் வைப்பாங்க. அந்த விமர்சனத்தை வச்சு நம்ம புரியக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 1947ல மகாத்மா காந்தி வந்து அகிம்சா விதத்துல விடுதலை வாங்கணும்னு சொன்னாரு. எல்லாரும் சிரிச்சாங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் உலகம் பாரதத்துல வெட்டுறாங்க, குத்துறாங்க, பீரைக்கு எப்படி ஒரு விஷயம். இவர் என்ன அமைதியா விடுதலை வாங்கணும்ன்றாரு. எல்லாருமே சிரிச்சாங்க. ஆனா யாரெல்லாம் அந்த மூலியமாக தான் நம்மளோட இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆக ஒரு பாரதிய ஜனதா கட்சியில ஏற்றம் இருக்கும், தாழ்வு இருக்கும். நமக்குள்ள என்ன இருக்கணும்னா அந்த உயர்ந்த ஒரு நோக்கு தான் இருக்கணும். நான் தளரவே மாட்டேன். நீ என்ன முதுகுல 1000 முறை குத்துனால நான் குத்திட்டு சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லிடுவேன். அந்த ஒரு இருக்கணும். எல்லாருக்கும் எதிர்த்து ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணிதான் நம்ம வந்து மனசளவு தோஞ்சு போடுறோம். அது இருக்கவே கூடாது. அந்த தோல்வி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நாம் விரைவில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி இந்த அது என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கிட்ட பாக்குறேன், எல்லாருமே மனசளவுல தோஞ்சு போயிருக்கீங்க. அதை தூக்கி எரிஞ்சிருங்க. ஆகாதது ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு அக்கா பெருசா பேசினாங்க. எப்பவுமே எனக்கு அக்காவை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். இப்படி ஒரு 20 வருஷம் அவங்க வந்து ஆட்சியில இருந்தாலும் இன்னும் அந்த பஸ்டே இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியும் அந்த விழிப்புணர்வும் அவங்க ஒருத்தர் கிட்ட இருக்கு. அது எல்லோர்கிட்டயுமே இருக்கணும். இன்னைக்கு நான் 10 வருஷமா இருக்கேன், ஐயோ. நான் 3 வருஷமா இருக்கேன், ஐயோ. நான் 5 வருஷமா மாடா உழைக்கிறேன். என்னைக்குமே உழைப்பு உண்டு. கண்டிப்பா நம்மளோட உழைப்பை நம்ம மன தளர்ச்சி இல்லாம உழைக்க வேண்டும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்களா, எனக்கு தேவையில்லை. நான் தீப்தி, நான் என்னுடைய பங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பண்ண வேண்டியதை நான் பண்ணி காட்டுவேன். அதுல எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம கூட இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நமக்காக கண்டிப்பாக ஒத்துழைப்பார்கள். இதுல மாற்று கருத்து இல்லை. இது என்னுடைய வேண்டுகோள். மிக்க நன்றி இந்த வாய்ப்பினை கொடுத்த தமிழிசை அக்காக்கு. முன்னாடி வாங்க.